ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு டிராகன் பிரின்ஸ் எவான் அனிமோட 26வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனோட லாஸ்ட் எபிசோடு இதுதான். இன்னும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. சரி வளவலன்னு பேசாம வாங்க நம்ம வீடியோ உள்ளார போயிடலாம். வாடா ஊன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாராங்க. திருப்பி வாடோ. இதுக்கு முன்னாடி அப்பா என்ன இந்த மாதிரி தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரா? திருப்பி வா. என்ன நீ திருப்பி கிங் வு கூட சண்டை போட விரும்புறியா? அப்படின்னா சரிடா, நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை கிங் வுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாராம். அவரும் அப்படியே அந்த பவரை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்து அவருடைய ஃபார்மேஷனை வர வைக்கவும் அதை பார்த்து அவங்க எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதுல இருந்து வேப்பனை ஹீரோடைய அப்பா சைடு அனுப்ப அவர் அதை தடுத்து அனுப்ப அது போய் மலையில போட்டு வெடிஞ்சு செதறுது. அப்படியே அவரு இன்னும் வெப்பனுங்களை அனுப்பிக்கிட்டு இருக்கவும் ஹீரோடைய அப்பா அதை தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு ஸ்வாட் வந்து அவருடைய வயிற்றிலே குத்திடுது. பார்த்தா அவரோ திருப்பி எல்லா ஸ்வாடுகளையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இருந்து வேகமா ஹீரோவுடைய அப்பா சைடு அனுப்ப அது எல்லாம் அவரை சுத்தி வளைச்சிருது. அப்பா அப்படியே ஹீரோவுடைய அப்பாவும் அவருடைய பவரை யூஸ் பண்ணி எப்படியோ தடுக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த ஸ்வாட் எல்லாம் அவருடைய உடம்புலயே வந்து குத்தி கிழிச்சிருது. உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு. பார்த்தா ஹீரோவுடைய அப்பாவுடைய வெப்பன் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. பார்த்தா நம்ம ஹீரோவோ எதையோ பார்த்து அப்படியே சோகமாயிடுறான். என்னன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்தா அவருடைய உடம்பு ஃபுல்லா சோடு குத்தி கிழிச்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவா அப்பான்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சாராம். இத்தனை வருஷம் கழிச்சு கிங் வு கையால திருப்பி நீ தோத்து போவன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா. அப்பா இதுக்கு முன்னாடி தான் நான் சின்ன பையனா இருந்தேன்னு சொல்லிட்டு என்ன பாதுகாக்கிறதுக்காக கஷ்டப்பட்டீங்க. ஆனா நான் இப்ப பெரிய பையனா வளர்ந்துட்டேன். இப்ப நான் உங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவரை வெளியில வர வைக்கவும் திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. நீ இப்ப இருக்கிற நிலைமையில உன்னால எதுவும் பண்ண முடியாதுடா. ராஜாக்கு எதுவும் ஆகாதுன்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. இவனுங்களை எப்படியாவது தடுத்து நிறுத்தி என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய நாட்டையும் நான் தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். என்கிட்ட அல்டிமேட்டான மூவ் எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப என்னால அதை எதையுமே பயன்படுத்த முடியலையே. நீ இது வரைக்கும் பண்ணதே போதும்டா. அப்பா இதுக்கு முன்னாடி நான் உன்னை பாதுகாக்கிறதுக்காகவும் நம்மளுடைய மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இவன்கிட்ட தோத்து போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு உன்னால என்ன தோக்கடிக்க முடியாதுடா. நீ எங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு போன எல்லாத்தையும் நான் திருப்பி கொண்டுகிட்டு வருவேன்டா. நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருந்த சண்டை இன்னும் முடியலடான்னு சொல்லிட்டு அவருடைய பவரை டக்குன்னு மேல அனுப்ப அதுல இருந்து பயங்கரமா லைட்னிங் பவர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. நம்ம ராஜாவுடைய உயிர் சக்தி முன்னாடி இருந்ததை விட பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய கோல்டன் ஸ்கில்லும் பயங்கரமா அதிகரிச்சிருக்குன்னு பாய்சன் கிங் சொல்லிட்டு இருக்கான். நம்மளுடைய மைட்டி கிங் திருப்பி வந்துட்டாருன்னு ஜெனரல் சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி வாடான்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சாராங்க. ஹீரோவுடைய அப்பா அவனுடைய கையை வெட்டி தள்ளிட்டு திருப்பி அவனுடைய வயிற்றுலே வச்சு கிழிக்கவும் அதுல இருந்து வந்த பவரோடைய எஃபெக்ட்ல அந்த வானமே பொழந்துகிட்டு போயிடுது. அப்படியே இந்த சைடு பார்த்தா கிங் ஓவோ அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. என்ன இவன் எப்படி இதை பண்ணா, வாங்கினா நம்ம தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சு போக அதுக்குள்ளார எங்கடா கிளம்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பாவோ அவனை வந்து அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அவருடைய டிராகனை வர வச்சுக்கிட்டு வேகமா வந்து அவங்க 3 பேரையும் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சு அப்படியே மயங்கிடுறோம். சீனை கட் பண்ண என்ன நான் 1 மாசமா கோமால இருந்தேன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் கேஎஸ் கார்டு எந்த கான்செப்டா பிராக்டிஸ் பண்ணாம இருந்தனா எனக்கு தெரிஞ்சு நீ எழுந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான்டான்னு யோயோ சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் யோயோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட என்னுடைய கல்டிவேஷன் லெவல் இப்ப அதிகரிச்சிருக்கு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். நீ எழுந்ததுல இருந்து ஈவிய போய் பார்க்கவே இல்லை. அவளுக்கு ஏதோ சின்னதா பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா. என்னன்னு தெரியல, நீ போயிட்டு அவளை பார்த்துட்டு வாடான்னு யோயோ சொல்லிட்டு இருக்கா. சரின்னு ஹீரோ சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணா. சீனே நீங்களே எனக்கு இப்படி ஒரு ஃபேவரை கொடுக்குறீங்கன்னா நான் கொடுத்து வச்சவதான். ஆனா இந்த மாதிரி நேரத்துல என்னுடைய ஊரை விட்டு என்னால வர முடியாதுன்னு யூவி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ கூப்பிடுற சவுண்டை கேட்டுட்டு நீங்க எழுந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்துறா. நான் எழுந்துட்டேன், உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, அது என்ன விஷயம்னு நம்ம ஹீரோ கேட்க, ஓ
அப்படின்னா இவனால தான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கியா? சீனியருக்கு வணக்கம்னு நம்மளுடைய ஹீரோ சொல்ல டக்குன்னு ஹீரோ முன்னாடி வந்து நின்னுகிட்டு ஓலி டிராகன் கியூவோடைய ஃபார்மர் ஓனர் தானே நீ? பரவாயில்ல, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி தான் தெரியுற. ஆனா இவன் என்ன பண்ணணும்ன்றத முடிவு எடுத்துட்டான். அதனால இவனை என்னால கூட்டிகிட்டு போக முடியாது. ஐனஸ் அவங்களால கூட கூட்டிகிட்டு போக முடியாதுன்னா சீனியர் உங்களுடைய கைண்ட்னஸுக்கு ரொம்ப நன்றின்னு நம்மளுடைய யூவி சொல்லிட்டு இருக்கா. முட்டாள் பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு ஜீனியஸ் எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணி என்கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும்னு விரும்புறாங்கன்னு. சீனியர் ஒரு நிமிஷம் இருங்க யூவி, இந்த இடத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? இந்த பொண்ணு கிட்ட உண்மையிலே அற்புதமான டேலண்ட் எல்லாம் இருக்கு. அதனால இவளுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும்னு விரும்புறேன். இவ இந்த உலகத்திலே ரொம்ப சக்தி வாய்ந்தவளா மாறுவா. ஆனா இவ நீ வந்தாதான் என் கூட வருவான்னு சொல்லிட்டு இருக்காடா. சீனியர், நான் இப்ப இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறதுக்கு என்னுடைய ஐனஸ் தான் காரணம். அவரு ஹெல்ப் பண்ணதால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். அவர் மட்டும் இல்லைன்னா நான் இப்ப இவ்வளவு பெரிய ஆளா ஆகியே இருக்க மாட்டேன். அட சின்னதா நான் ஒரு ஹெல்ப் பண்ண அதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய. இப்ப நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால நீ போய் ட்ரைனிங் எடுத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாகணும்னு தான் நான் விரும்புறேன். ஆனா ஐனஸ் என்ன சாக சொல்லுங்க, செத்து போறேன். ஆனா உங்களை விட்டு போக மாட்டேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா திருப்பி ஒரு நாள் மீட் பண்ணுவோம். அப்ப நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும். ஆனா ஐனஸ், நீங்களும் நானும் ஜூனியர் ஸ்கூல்ல இருந்து ஒன்னாதான் இருக்கோம். என்னுடைய மனசுல நீங்க எப்பயும் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஐனஸ், ஃபியூச்சர்ல கண்டிப்பா நீங்க என் கூட வருவீங்க இல்ல? கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்ட்ராங்கான ஆளா ஆகலாம். அப்படியே யூவியோ என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோவை மேல கைய வச்சு தட்டவும் அப்படியே யூவி நகர்ந்து வந்துட்டு, சரி நான் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். சீனியர், ஃபியூச்சர்ல அவளை நல்லபடியா பாத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன். நீ இங்க இருந்தனா உன்னால எதுவும் கத்துக்க முடியாது. நீ இந்த கான்டினென்ட்டை விட்டு போனாதாண்டா எதனா உன்னால கத்துக்க முடியும். சீனியர், என்ன நான் இந்த கான்டினென்ட்டை விட்டு போகணும்னு நீங்க சொல்றீங்களா? ஆமா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல செயின்ட் வந்து விழுந்துச்சு. ஓலிக்கேவா இருந்த அந்த இடம் ஓலி ரிலேஸா மாறிச்சு. லீட்டுவா அதை யூஸ் பண்ணி அவனுடைய டேலண்ட் அதிகரிச்சான். அவன் அந்த ஓலி பாயிண்ட் அடைஞ்சதால அவனை ஓலி சன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சர்ல உங்களால ஓலி ஃபெட்டஸ கூட அடைய முடியும் நான் நினைக்கிறேன். ஆனா அந்த செயின்ட் ரொம்ப மிஸ்டீரியஸான விஷயம்னு சீனியர் சொல்லிட்டு இருக்காரு. செயின்ட்னா என்ன? அதை பத்தி சொன்னா உனக்கு புரியாது. அந்த ஓலி லேண்ட் இப்ப ஓபன் ஆகிடுச்சு. யங் ஜெனரேஷனை சேர்ந்தவங்க எல்லாரும் அந்த ஃபார்ச்சூன் அடையறதுக்கு தான் தயாராகிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல 6 செயின்ட் செக்ட் வேற இருக்குன்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. என்ன 6 செயின்ட் செக்ட்? ஆமா, நீ இப்ப இருக்கிற உலகத்தை காங் எக்ஸான்டின்னு சொல்லுவாங்க. நீ இந்த உலகத்துல ஒரு எறும்பு மாதிரி தான்டா. நீ இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டுக்கு மத்தவங்களை சமாளிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான்டா. சரி, இந்த மேப்பை வச்சுக்கோ, அப்படியே இதையும் வச்சுக்கோ. இது என்னன்றத நீ அந்த ஓலி பிளேஸுக்கு போனதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவடா. சீனை கட் பண்ணா அந்த இடம் ஓபன் ஆக போதான். நீ எப்படா இங்கிருந்து கிளம்புறன்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் நாளைக்கெல்லாம் இங்கிருந்து கிளம்ப போறேன். இந்த தடவை வஸ்ட் கான்டினென்ட்ல இருந்தெல்லாம் ஆளுங்க வரத்தான் நான் கேள்விப்பட்டேன். நான் இவங்கள மாதிரி ஆளுங்க கூட தான் சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்டா. சரி, ஆனா என்னால ஏன் அந்த டிராகனை பார்க்க முடியல? உனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லடான்னு அவன் சொல்லவும் அவன் அப்படியே பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிச்சாரான். சரி, நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைக்கு இங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுடும். நானும் நாளைக்கு தாவு மென்ஷன்ல இருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃபியூச்சர்ல எப்ப சந்திப்போம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறா. சீனை கட் பண்ணா ஹீரோவும் யோயோவும் அவங்களுடைய டைனசிட்டில இருந்து கிளம்பிடுறாங்க. போயிட்டு வா மகனே, நீ உன்னுடைய ஓலி டிராகனை திரும்பி அடைஞ்சு இந்த மெயின்லேண்ட் ஃபுல்லா ஃபேமஸ் ஆகணும்டான்னு ஹீரோவுடைய அப்பா அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்காரு. அப்பா, அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் தான் உண்மையான ஓலி டிராகன்ன்றத எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சீனா போஸா கொடுக்குறாங்க. அப்படியே இதோட இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனையும் முடிச்சிடுறாங்க. இன்னும் நீங்க இந்த வீடியோக்கு லைக் படாம இருந்தா லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் போற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.